ஹாய்டா! எல்லாரும் எப்புட்றா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் யோசிக்கிறது புரியுது. என்ன இது ஆல்ரெடி போட்ட தம்ப்நெயில் மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி அதுக்காக தான் நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லார்கிட்டயும். ஏன்னா இந்த வீடியோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுலயும் லாஸ்ட் பார்ட்டு அந்த முக்கியமான பார்ட்டு அதில போயிட்டு காப்பிரைட் வந்து அது கட் ஆயிட்டுருக்கு. அது எனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ சாரிடா. நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அத நான் பார்க்காம இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அதனால அந்த பார்ட் மட்டும் நான் எடுத்து இதில போட்டிருக்கேன். நான் சேவ் பண்ணி வச்சிருந்ததுனால. ஆ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஆ அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் எல்லாமே வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது அது. அதோடைய லிங்க்கையும் நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்டா. அத பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இல்ல இத பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஃபைனல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து முன்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் யூ வில் லவ் இட். ஓகே. இப்போ நேரா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம்டா. இருக்கட்டும், அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இல்லை சார், என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் பார்க்க டயர்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி லைட்டாக டாப்பிக்கை மாத்துறான் அவன். ஆனால் ஜேகே விட மாட்றாரு. சொல்லுட்டே, என்ன உனக்கு லைஃப்பில் லைஃப் லாங் இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி திணறி கேட்குறாரு. உடனே எட்டேவும் சார், எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டே இருக்கான். உடனே டேவை பார்த்து ஜங்குக்கு, டேவ், எனக்கு உனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக தெரியும். உனக்கு என்ன எவ்வளோ நாள் தெரியும்லாம் தெரியல. ஆனால் எனக்கு உன்னை 1.5 வருஷமாக தெரியும். அன்றைக்கி நீ அந்த கம்பெனிக்கு வரும்போது நீயா வந்தியா இல்லை அந்த ஆண்டவன் போட்ட திட்டமானு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சார், என்னவோ உங்களுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கும் உங்களை ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன உனக்கு ரொம்ப நாள் தெரியுமா? எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1.5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏய், போய் தானே சொல்கிற நீ. 1.5 வருஷமாக தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி ஏன்டா காலையில் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து நீ கூட நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். உங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டும் கூட நடந்துக்கிறியா? அதனால தான் நானும் ஆனால் உனக்கு தெரியாதே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் எப்படி நான் உனக்கு கூட நடந்துக்கிறேன்னு தெரியும்? சார், குறுக்க கேள்வி வரீங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லு, என்ன உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே கிட்ட போய் நின்று கேட்குறாரு அஸ்கி வாய்ஸில். உடனே டேவும் திணறி, காலேஜ் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி அப்போ நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்கள்ல சார், அன்னிலேருந்து எனக்கு உனக்கு எனக்கு எனக்கு உங்கள் மேலே சொல்லுடா, என்ன? அன்னிலேருந்து எனக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ்ஷஸ். என்னது க்ரஷ்ஷா? என்னடா சொல்கிற? க்ரஷ்ஷா? அப்படியே நான் காலேஜுக்கு வந்ததால நீ வந்து பார்க்குறதோ வரமாட்டேன். எல்லாருமே க்ரஷ் யாராவது வந்தால் வந்து நின்று பார்த்துட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் வரமாட்டேன்னு யார் சொன்னான்? நான் வருவனே, வந்து உங்களை பார்ப்பேன். ஒரு ஓரமாக பில்லர் பின்னாடி செவத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்று பார்ப்பேன். அதனால தான் நான் உங்கள் கண்ணில் மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜங்குக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் மாதிரியே அவனும் வந்து சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கான். அது நினைக்கும் ஒரு பக்கம் சிரிப்பு வரும் அவனுக்கு. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, சரி இப்போ சொல்ல, நீ தான் என்ன 1.5 வருஷமாக பார்க்குறல, என்ன உனக்கு பிடிக்குமா? லவ் பண்ணுறியா? லைஃப் லாங் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜெயிக்கு இப்படி டக்குனு கேட்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜஸ்ட் உங்களை பிடிக்கும் சார்
அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஏய் சவுண்டாக பேசுகிறா, கேட்கலடா எனக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தேவன் பிடிக்கும் சார், பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏய் இப்படியா சொல்வா, நேற்று நான் அவன்கிட்ட இவ்வளோ அழகாக சொன்னேன், நீ எப்படி சொல்கிறா, எனக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேற்று நேற்று நீங்கள் எப்படி சொன்னீங்க, நேற்று அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிறான். உடனே ஜேகே ரிப்பீட் பண்ணுறான், ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ, அந்த மாதிரி சொல்லு, எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தேவும் அப்படியே ஷையாக சிரிச்சுக்கிட்டு ஐ ஐ லவ் யூ சார். ஏச்சி இவ்வளோ அழகாக ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சார்ன்ற பைத்தியம், ஜங்குக்னு பேர் சொல்கிறா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது சார் மயிறு மாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தேவும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு சரி சொல்கிறேன், ஐ ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. நானும் என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜங்குக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. தேவா உடனே வெக்கத்தில் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணவும் அப்படியே தேவால் பேக் கிஸ் பண்ண முடியல ஜேகே ஃபாஸ்ட்டுக்கு, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே கையில் பின் பண்ணி வச்சுட்டு இருந்த ஹேண்ட்ஸு தேவோட ஹிப்ஸை சுற்றி ஜேகே போட்டுக்கிறாரு. தேவும் அவருடைய ஹேண்ட்ஸை ஜேக்கோடைய நெக்ஸை சுற்றி போட்டுட்டு கிஸ்ஸை இன்னும் டீப்பராக ஜேகே லீட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே செமையாக மூச்சு வாங்குது, மூச்சு விடவே முடியல. ஒரு 10 minutes லாங் கிஸ்க்கு அப்புறம், டீப் கிஸ் அப்புறம், ஃபுல் லவ் கிஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே பேக்கில் வராங்க. ரெண்டு பேரும் கண்ணிலே பார்த்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. சரிடா, நான் இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு புரியுது நீங்கள் என்னை திட்டிகிட்ருக்கீங்க, என்னடா இது இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து விட்டு கிஸ்ஸோட முடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைமில் இருந்து நீங்கள் என்னை சப்போர்ட் படுத்தி பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக கொண்டு போகிறதுக்கு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் போடுற எஃப்எஃப் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. ஓகே, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய், டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.